ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியோட பார்ட் பி எஸ்ஏ டைப் கொஸ்டினா வரப்போகுது. இதை நீங்க பேராகிராஃப் ஃபார்மேட்ல எழுதணுமா அல்லது பாயிண்ட் வைஸா எழுதணுமா? இது நிறைய பேரோட டவுட்டா இருக்கு. இதுக்கு சிம்பிளா பதில் சொல்லணும்னா நீங்க பேராகிராஃப்லயும் எழுதலாம், பாயிண்ட் வைஸாவும் எழுதலாம். ஆனா நீங்க எழுத போற கண்டென்ட் லாஜிக்கலி கரெக்டா இருக்கணும் அண்ட் கனெக்ஷன் ப்ராப்பரா இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரு குட் பாடி, நல்ல ரிசர்ச்சா எழுதின மாதிரி ஒரு பாடி ஆஃப் த எஸ்ஏ இருக்கணும். கடைசியா நீங்க அது கன்க்ளூஷன் கொடுத்துருக்கணும். இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ குளோபல் வார்மிங்கை பத்தி காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பத்தி ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இன்ட்ரோடக்ஷன்ல குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னு எழுதுவீங்க, அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத எழுதுவீங்க. அதுக்கப்புறமா பாடி ஆஃப் தேசியில என்ன எழுதுவோம், குளோபல் வார்மிங் ஏன் நடக்குது, மேஜர் காசஸ் அதை பத்தி எழுதுவோம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பத்தி எழுதுவோம், அதனால மனுஷங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி சுற்றுப்புறச்சூழலுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றத எழுதுவோம். கடைசியா இந்த குளோபல் வார்மிங் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து எந்த மாதிரியான மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை எழுதுவோம். கடைசியா முடிவுரை போட்டு முடிச்சிருவோம். சோ நீங்க எவ்வளவு பெருசா எழுதுறீங்க, பேராகிராஃபா எழுதுறீங்களா, பாயிண்ட் வைஸா எழுதுறீங்களா, இது எல்லாத்தையும் தாண்டி கண்டென்ட் நீங்க எவ்வளவு தெளிவா எழுத போறீங்க, ஒரு ப்ராப்பர் ஃப்ளோல எழுத போறீங்களா அப்படின்றதா இம்பார்ட்டன்ட். சோ உங்களோட கண்டென்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.